பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பிரஜன் சொல்லிட்டாரு. பாருக்கிட்ட பார்த்து ஆடு, வச்சு செஞ்சிருவா, உன்னை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. திவ்யா ஓகே, திவ்யா கூட சேர்ந்து ஆடு. விக்ரமை வந்து ஸ்ட்ராட்டஜி, அவன் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஆடு. இன்றைக்கி எதாவது பிரச்சனைனா சாரி கேட்டு படுத்துரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கே முடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. உள்ளே போய் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஒரு பெரிய அளவில் வெயிட் பண்ணி பார்த்த சாண்ட்ரா ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டே அனுப்பிட்டாங்க. ஸோ பிரஜைன் வந்து வேறு லெவல் கெட்டப்பில் ஒரு பட வாய்ப்போடு உள்ளே வந்திருக்காரு. ஸோ அவரும் ஹாப்பி, பிள்ளைங்களும் ஹாப்பி, எல்லாமே ஹாப்பி, சாண்ட்ராவும் ஹாப்பி. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அதில் என்னென்ன டிப்ஸு கொடுக்குறாரு. அதாவது ஃபஸ்ட் வீக் நமக்கே எல்லாருக்குமே தாங்க மங்காத்தா மியூசிக்லாம் போட்டு சாண்ட்ராவோட கேம் எப்படி இருந்துச்சு, கால் மேலே கால் தூக்கி போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வீக் இருந்த சாண்ட்ராவோட கேம் வந்து இப்போ இல்லை. நீ கேமை விட்டனால மற்ற எல்லாம் மேலே ஏறி போயிட்டாங்க. புரிஞ்சிக்க, கேமை ஒழுங்காக ஆடு, போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. ஒன்றா அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவன் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுவான். நீ உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். நீ அப்போலேருந்து அடித்து நான் போனதுலேருந்து அடித்து ஆட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வேறு லெவலில் இருந்துருக்கலாம். நீ வந்து கப்புக்காக ஆடாத, உண்மையாக ஆடு. விக்ரம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணு. விக்ரம் ஒன்று பண்ணுவான் தெரியுமா, இன்றைக்கி பண்ணால் அன்றைக்கே போய் மன்னிப்பு கேட்டுருவான், காலில் விழுந்துருவான். ஸோ ஒரு விஷயத்தை அன்றைக்கே முடிச்சிருவான். அழுது ப்ரோலாங் பண்ணி, அதாவது ஃபேக்காக ஆடாத, ஒரு பொய் சொல்லாத, பொய்யாக இருக்காத, உண்மையாக இரு அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட்டு கொடுத்துட்டான், நிறையா கொடுத்துட்டான். பார்வதி கிட்ட பார்த்து ஆடு. பார்வதினா பக்கா கேமர், உன்னை அழகாக ஏற்றி விட்டு வேலையை பார்ப்பா. திவ்யா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டான். இன்னொன்று என்னென்னா, யாருமே உன்னை ஒதுக்கலை, நீ ஏன் ஒதுக்கிக்கிற? அது மாதிரி பண்ணாத, மிங்கிளாய் விளையாடு, அழுதுகிட்டே இருக்காத. இல்லை எனக்கு சத்தம் இல்லை, அதனால தான் இங்கே வந்து வெளில படுத்தேன். நான் இருக்கும்போது சத்தம் இருந்திருக்கே, அப்போ நீ அதை பண்ணலையே. இப்போ நீ பண்ணும்போது ஓவியஸாக தெரியுது. நீ மட்டும் தனியாக இருக்க, கேம் ஆடணும், தனியாக இருந்து கேம் ஆச்சு ஆடணும், அழுவாமல். நான் அழுதுகிட்டே இருக்கேன், உன்னை எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, எல்லோரும் உன்னை டார்கெட் பண்ணுறாங்க, நீனா ஒன்று க்ரியேட் பண்ணுறது. அப்போ வந்து என் பேர் கெட்டு போச்சா? ஒன்றும் கெட்டு போகல, அதை பற்றிலாம் யோசிக்காத. ஆனால் கேம் ஆடு. நீ ஒரு டஃப் கண்டஸ்டன்ஸு. ஆனால் வந்து என்னென்னா, உன்னை வந்து எல்லோரும் போக் பண்ணி அடிக்க நீ அவையே போகிற. அப்படி போகாத, கேம் ஆடு. புரியுதா? இறங்கி அடி, நியாயத்து பக்கம் நில்லு. சும்மா உட்காந்துக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணாத, பாருவோட சேராத அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாப்புல. திவ்யாவோட சேருன்னு சொல்லியிருக்காப்புல. யாரெல்லாம் நல்ல நல்ல கேம் ஆடுறாங்களோ அவங்க கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிள்ளைங்க தாங்க மெயின், பிள்ளைங்க தான். நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த 3 வாரம் இருக்குது, இன்னும் கேம் இருக்குது, ஆடலாம். வேறு லெவலில் பண்ணிட்டு வா. நீ ஆட என் பேர் தான் ஏறும். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.